அன்னைக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்ல கூவுன்னு கூவுனவங்க எல்லாம் இப்போ தோத்து போய் மொக்க வாங்கினதுனால அதை உட்காந்து சீவுன்னு சீவிட்டு இருக்காங்க. தாவேகா தனி 10 சீட் ஜெயிச்சிடும். நான் அரசியலே பேச மாட்டேன். இது நாரவாயி. அந்த உறுதிமொழியை ஒரு வார்த்தை கூட பார்க்காம சொன்னார். அது வேற வாயி. கமெண்ட்ஸ்ல எல்லாம் படுத்தே விட்டான ஐயான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பட்டுன்னு கழட்டி பல்ட்டி அடிச்சாருன்னா பாத்துங்களேன். அது கேமரா பார்த்து மக்களை பார்த்து ஒட்டுமொத்த சாதாரண மனப்பாடம் பண்ண முடியாது. அப்ப அதான் ஹையஸ்ட் ரிஸ்க். நீங்க ஒரு ரீடேக் போய்க்கலாங்கிற சமாச்சாரம் இல்லை. அப்போ ஐயோ அரசியல் பேச மாட்டோம்னு சொல்லிட்டோம், ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ விஜய் பண்ற ஒரு விஷயத்தையும் பெருமையா புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காருன்னா பாத்துங்களேன். திரு செங்கோட்டையனை இவர் மதித்து எழுந்து நின்று 3 கோவில் கையெழுத்திட்டது, ஒரு வரி கூட பார்க்காமல் தன்னுடைய வாக்குறுதியை கொடுத்தது அட்வான்டேஜ் பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன். தெரிகிறதா? இப்படி புதுசா யாருக்காவது சான்ஸ் கொடுத்தா தானே தெரியும். புதுசா வர்ற ஒருத்தவங்களுக்கு கூட வழி விடாம அந்த பழைய கட்சியிலே இருக்கிற பழசுங்க பெருசுங்களாகி போய் நாய் பேய் மாதிரி வர்றவங்களை வழி விடாம அடிச்சு விரட்டி என்னால முடியலனாலும் குச்சி ஊனியோ குட்டி கரணம் போட்டோ நவுந்து போயாவது இந்த சீட்டில் உட்காருவனே தவிர புதுசாக வர்ற யாருக்கும் சான்ஸே கொடுத்துட மாட்டோன்றதுல 2 கட்சியும் ஸ்ட்ராங்காக நின்னா அப்புறம் எப்படி? மக்கள் வந்து இருக்கிறது அது வந்து நீங்க பிளேசர் போட்டனால குத்தம் கிடையாது. அது வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை பட்டு வேட்டி பட்டு சட்டை தான் இன்னும் பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கும். அது நம்முடைய மரபு சார்ந்து வந்துரும். அட இதுக்கும் இந்த குறை சொல்ற குரூப் வந்துருச்சுங்க. அது எப்படி கோட்டு சூட்டு போட்டு வரலாம்? நாங்களாம் கோமணம் தானே கட்டி நின்னோம். இவர் மட்டும் இப்படி சூப்பர் ஸ்டார் மாதிரி வந்து நின்னா நாங்களாம் எதை போய் சூப்பறது? இது நாங்க மட்டும் சுமார் மூஞ்சி குமாராவே இருக்கிறதா அப்படின்னு உட்காந்து அதையும் குறை சொல்லி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. சரி இதை விடுங்க. என்டிகே கட்சியவே கவுத்தாரே ஒரு வைத்தறிச்சல் பிடிச்ச பேர் கூட ஏதோ ஓட்டை இல்ல சாக்கடை. அட ரெண்டும் சேர்த்த சாட்டை. இதுக்கு முன்னாடி இது என்ன சொல்லியிருக்குன்னு கேக்குறீங்களா? போடா விஜய் மகனே, போடா விஜய், டேய் விஜய், போடா விஜய். இப்படியெல்லாம் வாங்கின காசுக்கு மேலே கூவுன்னு கூவி நல்லா கழுவி ஊற்றிட்டு இப்போ பெரும்பான்மையாக ஜெயிச்சிட்டாருனோடனே கழுவி ஊற்றுனதெல்லாம் அவரே எப்படி வழிச்சு குடிக்கிறாருன்னு பாருங்களேன். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நாளை காலை 10 மணிக்கு பதவியேற்க இருக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள். எதை கேட்கலையே சத்தமா? விஜய் அவர்களா? உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசல, உன்னையே மரியாதையை திருப்பி பேச வச்சாரு பார்த்தில்ல. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நாளை காலை பதவியேற்க இருக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள். சொன்னதையே ரிப்பீட் மோட்ல உட்காந்து திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. அவர்கள்னு எல்லாரும் பைத்தியமாவே ஆயிட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார் நாளை பதவியேற்க இருக்கிறார் தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்கள். சிங்க மாதிரி சிங்கிளா நின்று ஜெயிச்சு அதுங்க வாயாலே அவங்கள பெருமையா பேச வச்சாரு பாருங்க. தளபதி 2 பேருமே டாப்ல இப்போ இன்னும் வளர்ந்து இருக்கிறதுக்கு மெயின் காரணமே இதுல ஒன்று பாருங்களேன். விஜயோட படத்தை தானே வச்சிருப்பீங்க, இப்போ வந்து ஜெயா மேமோட படத்தை வச்சிருக்கீங்களா? இந்த மினிஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஃபோட்டோ பாக்கெட்டில் வைக்கிறது ஒரு வழக்கம் இல்லை. அது இவர் விஜய் ஃபோட்டோ ஒரு நாள் வச்சிட்டாரு போல. அதை பார்த்துட்டு விஜய் என்ன சொன்னாருன்னு கேளுங்க. எப்பவுமே விஜய் படத்தை நான் வைக்கல, ஒரு முறை வைத்தேன். அம்மா தலைவர் விஜய் அவருடைய படத்தை வச்சேன். அடுத்த நாள் அழைத்தார், சார் அம்மா படத்தை வச்சுங்க சார், என் படத்தை எடுத்துங்க சார் அப்படின்னா. எடுங்கப்பா, புகழ்ச்சி பிடிக்காதான்ப்பா அவருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு நல்ல பண்பு இல்லை. நான் எதுக்கு இப்போ சொம்பு தூக்குறேன்னா, ஒரு பெரிய ஐடி விங்கே காசு கொடுத்து வேலை செய்து விஜய் அவதூறாக பேசுறதுக்குன்னே நம்மள மாதிரி ஒரு சில பேர் வேணும்ல நல்லதெல்லாம் சொல்கிறதுக்குன்னு. இவரே சொல்கிறாரு, இன்னும் கேளுங்க. எந்த தலைவர் சொல்லுவாங்க, இதுவரைக்கும் இந்தியாவில் தன்னுடைய படத்தை வைத்தவரை எடுத்துக் கொள்ளுங்கள், நான் 3 படத்தை வச்சிருக்கேன் சார், அம்மா படத்தையும் 3 வச்சிருக்கேன் சார் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ண தலைவர் யாருமே நான் இது வரைக்கும் தமிழ்நாடு வர சரித்திரத்தை பார்க்க. தானே 100 மீட்டர் தூரத்தில் தலைவர் இருக்கும்போது முன்னாடியே கேள்விக்குறி மாதிரி வளைஞ்சி காலில் விழுவாங்களே, அந்த மாதிரி அரசியல் தான் நாங்கள் பார்த்து வளர்ந்தது. இது கேட்கவும் பார்க்கவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அப்புறம் வெறும் நடிகர் தானே, நடிகர் பின்னாடி எல்லாரும் போயிட்டாங்க, நடிகருக்காக ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்குலாம் நடிகன் பின்னாடி எதுக்கு அரசியலாக போறீங்க? நடிகனுக்கு என்ன அரசியல் தெரியும்? இது நம்ம விளக்கம் சொல்கிறத விட தெரிஞ்சவங்க இன்னும் மக்கள் சொல்கிறதே கேளுங்களேன். உங்ககிட்ட கேட்குறேன், பாலிடிக்ஸ்ன்றது வேலையா சர்வீஸா? சர்வீஸ் எதுக்கு சார் எக்ஸ்பீரியன்ஸு? இப்போ வந்து நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது அப்படின்னு முடிக்கிறீங்களா? எல்லாம் இதையும் கேளுங்க. நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்? ஹெல்ப் பண்ணுங்கிற தாட் இருந்தால் போதுமா? அப்போது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாரும் போய் சிஎம் சீட்டில் உட்காந்துட முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கும் சொல்கிறாரு கேளுங்க. இந்த ஸ்டேட்டை ரன் பண்ணுறது யார்? ரன் பண்ணுறது அட்மினிஸ்ட்ரேஷன் தானே? ஆமாம். அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் யார்? ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும். சரி, அப்போ சிஎம்க்கு என்ன வேலை? அதை தான் இவர் சொல்கிறாரு. எது வேணும் எது வேண்டான்னு முடிவெடுக்கிறதுக்கு தான் சிஎம். விளக்கத்துக்கும் ஒருத்தன் குறை சொல்லிட்டு வருவான், அவனெல்லாம் விளக்க மாத்தால தான் அடிக்கணும். மக்கள் வந்து இன்னும் கேபிஒய் பாலாவே சிஎம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் அவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. மக்களுக்கு ஒரு மாற்றம், எவனாவது நல்லது செஞ்சிட மாட்டானா, அவ்வளோதான். அப்படி தான் சான்ஸ் கொடுத்தாங்க. அது எதுக்கு சார் இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்? அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க என்ன சார் பண்ணாங்க? இப்போ போன வீடியோவில் மதன் கௌரி கிட்ட காசு கொடுத்து பேச வச்சாங்கல்ல, அந்த மாதிரி இந்த அடுத்து ஒன்று சிக்கிருக்கு பாருங்க. உங்களை யாரும் அப்ரோச் பண்ணலையா, எங்க கட்சிக்கு பேசு உங்க கட்சிக்கு பேசு அப்படின்னு? லைக் வந்து 5 லட்சம் ரூபா வரைக்கும் மாதம் தரேன்னு சொல்லிட்டாங்க. 5 lakhs வரைக்கும் தரோம். 5 lakhs தரோம். என்ன சார் சொல்கிறீங்க? 5 லட்சமா? அவ்வளோ காசுலாமா கொடுப்பாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு? லட்சம் கோடி சம்பாதிச்சு வச்சிருக்காங்க ப்ரோ. லட்சம் கோடி சம்பாதிச்சு யாருக்கு எங்க கொடுக்கணும்? என்ன தரப்போறாங்க? ஒரு 3 மாசம் 4 கட்சியில இருந்து கேட்டது திமுகலேருந்து அஃபிஷியலாக எனக்கு பேசினாங்க. ஐயோ சார், என்ன டப்புன்னு போட்டு உடச்சிட்டிங்க? இப்படிலாம் வெளியே சொல்லலாமா? லைக் வந்து அதில் ஐடி விங்கில் கீழே இருப்பாங்க. அதை தாண்டி வந்து யாராச்சும் லைக் நம்ம தெரிஞ்ச சர்க்கிள் எனக்கு வந்து போட்டு கொடுப்பீங்க கொடுக்க மாட்டாங்கல்ல. நான் பேர் சொல்லலைன்னு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே. நேரா திமுக வந்து பேசுறாங்க. திமுக வந்து பேசினாங்க. புரியுதா?
நீங்கள் தோத்ததுக்கு புதுசாக வந்தவங்கலாம் காரணம் கிடையாது, நீங்களே தான் காரணம். கூடையில் இருக்க நண்டு இன்னொரு நண்டு மேலே ஏற விடாமல் பிடிச்சி இழுத்து விட்டுருமா. அதே தான் நீங்களே உங்களுக்குள்ளே பண்ணிட்டு இருக்கீங்க. நாய் பேரை வச்சிருக்குமே ஒன்று, அந்த சூலியை வச்சு பேச வைக்கிறது, இந்த யானை சைஸில் ஒன்று இருக்குமே ஆர்த்தி. இந்த மாதிரி உங்களுக்கு மனுஷங்களே கிடைக்க மாட்டாங்களா? பிக் பாஸ்லேருந்தே தேராதுன்னு அடித்து விரட்டின இந்த மாதிரி ஜந்துக்களையாக கூட்டு வந்து பேச வைக்கணும். சிஎம் ஆகி இப்போ என்னத்தை பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்குறவங்களாம் வெறும் 24 மணி நேரத்துக்குள்ள 2000 கிலோ கஞ்சாவை பறிமுதல் பண்ணிருக்காங்க காவல்துறை. காஞ்சிபுரத்துல 1.7 kg கஞ்சா வந்து பறிமுதல் பண்ணிருக்காங்க. பூந்தமல்லியில கிட்டத்தட்ட 10 கிலோ கஞ்சா வந்து பறிமுதல் பண்ணிருக்காங்க. அதே திருவாடானையில 320 கிலோ கஞ்சாவை வந்து பறிமுதல் பண்ணிருக்காங்க. அடே கஞ்சா குடிக்கீங்களா? என்னடா ஏதோ மாட்டுக்கு புல்லு கட்டு புண்ணாக்கு தூக்கிட்டு போகிற மாதிரி மூட்டை மூட்டையாக கொண்டு போகிறீங்க. ஏதோ மூந்து பார்க்குற விஷயம் நினச்சேன், நீங்கள் மாடு மாதிரி மேஞ்சிட்டுல கிடந்துருக்கீங்க. நல்ல வேலை பிடிச்சி போட்டாங்கப்பா. சென்னை புதுப்பேட்டில் வந்து திருட்டுத்தனமா மது விற்பனை செஞ்சதுக்காக 4 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. திருச்சியில 300 ரவுடிகளை ஒரே இடத்துல ஆஜர்படுத்தி அவங்களுக்கு வந்து வார்னிங் கொடுத்திருக்காங்க. ஒரே நாள்ல 64 குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்த திருட்டு பொருட்கள், அதாவது அவங்க திருடி வச்சிருக்க நகை, பணம், வண்டி, செல்போன்ஸ் இது எல்லாத்தையுமே பறிமுதல் பண்ணி உரிமையானவங்க கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. நல்லது நடக்க ஆரம்பிக்குது, அது மக்களுக்கு தெரியுது. இதெல்லாம் மக்களுக்கு தெரியுதேனே நிறைய பேருக்கு வயிற்று எரியுது. இதனாலேயே ஒரு நாட்டை மேனேஜ் பண்ணுறது எவ்வளோ விஷயம். அவரை போட்டு டேமேஜ் பண்ணுறதுக்குனே ஒரு குரூப் அலையுதே. அந்த குரூப் கிட்ட இருந்து தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் எல்லாரும். மாற்றம் எங்க அப்படின்னு கேட்டவங்களுக்கு இதெல்லாம் தான் ஒரு மாற்றம். அவர் சைன் போட்டு வெறும் 24 ஹவர்ஸ்ல இத்தனை மாற்றம் நடந்திருக்கு. ஒப்பாரி வைக்கிறத நிறுத்திட்டு இங்க மாற்றம் நடக்குது அப்படின்றத அக்னாலேஜ் பண்ணுங்க. அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சாலும் இவரெல்லாம் இப்படி நல்லது பண்ணுறாரேன்னு வயிறு எரியும். எவ்வளோ நெகட்டிவிட்டி வந்தாலும் இதெல்லாம் ஐடி விங்கோட வேலை தான்றது மக்களுக்கே புரியும். இப்போது இன்னொருத்தவங்க காமெடியாக என்டிகேவை பற்றி பேசியிருக்காங்க, அதை கொஞ்சம் பாருங்களேன். இப்போ இவங்க பேசுறத கேட்கறதுக்கு முன்னாடி இவங்க சிரிச்சாங்களே, இந்த சிரிப்புக்கு சொந்தக்காரர் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஓகே, அவன் மயக்க தூக்கிட்டு விஜய் ஒரு நடிகர், ஏன் இப்ப இருக்கிற கட்சிகளோட தலைவருமா இருக்கட்டும், இல்ல அவங்களோட லொடுக்கு லண்டு லசுக்கு லொசுக்கு எல்லாம் ஏன் அவங்களாம் நடிக்கலையா? கரெக்ட். எதிர்கட்சியில் இருக்கிற பூரா பயல்களும் நடிகர் தான். இந்த நடிகர் சிஎம் ஆனதுக்கு பல நடிகர் தான் இன்னும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்கன்னா பாத்துங்களேன். புரட்சி கலைஞர் எம்ஜிஆர் அவர் நடிகர் இல்லையா? அம்மா நடிகர் இல்லையா? ஏன் உங்க ஸ்டாலின் சாரும் ஒரு நடிகர் இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் சாரும் ஒரு நடிகர் இல்லையா? எல்லாரும் நடிகர் தான், எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் எதையாவது சொல்லணுமே. நாங்கெல்லாம் குறை மாசத்துல பிறந்தவங்க, வெறும் குறை சொல்லியே வளர்ந்தவங்க, அதனால குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு பைத்தியக்காரங்க இருக்கானுங்களே, அதாவது இந்த என்டிகே கட்சி, அவர் ஒரு மகா நடிகர் இல்லையா? யாருமா நீ? ஐயோ, அவரே இந்த அளவுக்கு கரெக்டா சிரிப்பாரான்னு தெரியல, பக்காவா சிரிக்குது இல்ல. இந்த சாட்டை முருகன் ஒருத்தர் இருக்கானே, சாட்டை அது ஒரு சாக்கடை, அந்த சாட்டையை எடுத்து அவனையே வெளுத்தா சரி போட்டு வரும். எப்ப பாரு தளபதி விஜய் டேய், மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போறீங்க, மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சிருக்கீங்க, எந்த விஷயத்த மாத்தி அமைச்சிருக்கீங்க, மக்களுக்கு என்ன கொண்டு வர போறீங்க அப்படின்றத பிரச்சாரத்துல பேசுங்கடா. அதே தானுங்க, மற்றவங்கள பற்றி குறை சொல்ல வேணான்னு சொல்லலாம். ஆனால் மற்றவங்கள குறை சொல்றது மட்டுமே பிரச்சாரத்தில் பண்ணிட்டு இருந்தா எப்படி? தளபதி வந்து அத டிஎம்கே பத்தி பேசுறாருன்னா ஏன் பேசுறாரு? இந்த விஷயம் செய்யல, மக்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த மாதிரி நடக்குது, இது வந்து தப்பு அப்படின்னு அது பேசுறாரு. வலுக்கட்டாயமா நானும் ரவுடி தான் எந்த மேடையை எடுத்தாலும் மக்களுக்கு நல்ல கருதி பேசுறாரு. சோஷியல் மீடியாலேயே ஒரு கமெண்ட் எடுங்களேன், கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக நெகட்டிவ்ல இருக்கும், அதுக்கு தான் அதிக லைக்ஸ். இதே தான் அவங்களும் நெகட்டிவிட்டிக்கு தான் நல்லா ரீச் ஆகுதுன்னு வெறும் நெகட்டிவாவே பேசி உங்களோட ஓட்டும் நெகட்டிவ்ல போய் இதெல்லாம் ஒரு ஓட்டாடான்னு நோட்டாவே பார்த்து சிரிக்குதுன்னா பாத்துங்க. விஜய் இப்படி அவன் அப்படி அவன் வாழ்க்கை இப்படி, டே முன்னால திரும்பி பார்த்தா உங்க குடும்பத்தோட இதே நாருண்டா. எல்லாரோட குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்கு, எல்லாரோட இதுலயும் பிரச்சனை இருக்கு. என்னமோ விஜயோட பிரச்சனை தான் உலகமாக பிரச்சனை மாதிரி மக்கள் பிரச்சனை நீங்க பேசல. ஆமாம், மக்கள் பிரச்சனையை பேசல, உங்களுக்கு யார் யாரெல்லாம் பிரச்சனையா வந்து இடையில நிக்கிறாங்கன்றத பத்தி மட்டும் தான் நீங்க பேசிட்டு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு தளபதினா என்ன, இந்தியால அரசியல்னா என்ன அப்படின்ட்டு இந்த இளைஞர்களுக்கு வந்து ஒரு தெளிவு வந்திருக்கு பாத்தீங்களா? அவனா தளபதியை போயிட்டு பொலிட்டிக்ஸ் படிச்சுட்டு வர சொல்லுங்க, அரசியல் படிச்சுட்டு வர சொல்லுங்க. விளக்குனீங்களா? நீங்களா என்ன பொலிட்டிக்ஸ் போயிட்டு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்தீங்க? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வரைக்கும் எதுக்கு போறீங்க? அண்ணா யூனிவர்சிட்டி கூட தெரியாது இந்த பசங்களுக்கும். உங்க தமிழ்நாட்டுல அரசியல் செய்வது எப்படி, அரசியல் பூந்து கொள்ளடிப்பது எப்படி அப்படின்றது தனியா ஒரு கல்லூரி வச்சிருக்கீங்களா, இல்ல பல்கலைக்கழகம் வச்சிருக்கீங்களா? பைத்தியக்காரனுங்களா? இப்போ அதுக்கு மட்டும் பல்கலைக்கழகம் இருக்கும், பல்ல கூட விளக்காம எப்படி கொள்ளையடிக்கிறதுன்னு நல்லா கத்துட்டு இருப்பாங்க. உங்களெல்லாம் யார் வந்தாலும் திருத்தவே முடியாது. உண்மைக்கே சொல்றேன், திருத்தவே முடியாது. இந்த தமிழ்நாடு வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு உங்களை மாதிரி சில பேர் 6 அறிவு இருந்தும் பயன்படுத்தாததுதான் காரணம். அரசியலே பேசாதவங்க, சின்ன குழந்தையில இருந்து தாத்தா வரைக்கும் எல்லாரையும் பேச வச்சுட்டாங்கல்ல. இப்போ சினிமால இருந்து விஜய் வந்தாரு, ஓகே. ஆனா விஜய் வந்ததுனாலே எல்லாரும் எதுக்குறன்ற பேர்ல ரியலாவே அரசியல் ரிசல்ட் வரைக்கும் எல்லாத்தையும் சினிமா மாதிரியே கொண்டு போறீங்க நீங்க தான், அவர் இல்லை. அதனால இதை உட்காந்து பார்க்கறதுக்கு எங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. போகட்டும், பண்ணுங்க, பார்க்கத்தானே போறீங்க இந்த சிஎம்மோட ஆட்டத்தை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம முடிக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் இந்த 5 வருஷம் யார் கையிலையும் மாட்டிக்காம உண்மையா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? மற்றவங்க கொடுக்குற ப்ரெஷர் தாங்க முடியாம ஏதாவது ஒரு குழிக்குள்ள விழுந்துருவாருன்னு நினைக்கிறீங்களான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.